ஆமாங்க, பிஎம் கிசான் அதாவது விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விவசாயியும் அவங்களுடைய உரம் வாங்கவோ இல்லை விதை நெல் வாங்கவோ விதை பொருட்கள் வாங்கவோ யார்கிட்டையும் போய் கடன் வாங்கக்கூடாதுன்றதுக்காக மாதம் அதாவது வருஷத்துக்கு 6,000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்குறது அதனோட திட்டத்தினுடைய நோக்கம். அதாவது 3 மாசத்துக்கு ஒரு 2,000 ரூபாய் இந்த அவங்களுடைய விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 12 ஆண்டு காலமா நம்முடைய பாரத நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதியான இந்த திட்டமானது துவங்கப்பட்டது. இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே 40 லட்சம் பேருக்கு மேல, அதாவது 40 லட்சம் விவசாயிகள் திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய மொத்த நிதியுமே பாத்தீங்கன்னா மத்திய அரசு நிதி தான். இதுல எந்த ஒரு பங்கீடுமே மாநில அரசுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம இதனுடைய முக்கியமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, இது டைரக்டா விவசாயிகளுடைய அக்கௌண்ட் அவங்க வங்கி கணக்கு போறதுனால இடையில எந்த ஒரு புரோக்கர்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு இடைத்தரகருமே இதுல ₹1 கூட எடுக்க முடியாது. அதனால விவசாயிகள் முழுக்க பயனடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்டம் தான் இந்த பிஎம் கிசான் திட்டம். இது வரைக்கும் தமிழகத்துக்காக மத்திய அரசு கொடுக்கப்பட்ட நிதி பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பிஎம் கிசான் கொடுக்கப்பட்ட நிதி பாத்தீங்கன்னா 10,000 கோடிக்கு மேல கொடுத்திருக்காங்க. விழுப்புரம், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் டெல்டா மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் மூலியமா அதிகப்படியான பயன்பாட்டுல உள்ளாயிருக்காங்க. சொல்ல போனா கொரோனா பெருந்தொற்று காலத்துல கூட விவசாயிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க வங்கி கணக்குக்கு 2,000 ரூபாய் கொண்டு போய் சேர்த்த திட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டம் தான். இதை பார்த்து உலக வங்கியே நம்முடைய பாரத பிரதமரை இந்த திட்டத்தினால பாராட்டு இருக்கு. இந்த நாள் வர 18 தவணையா நம்முடைய தமிழக விவசாயிகளுக்கு நிதியானது இந்த ஸ்கீம் மூலயமா கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கீமை எல்லா விவசாயிகளும் மிகவும் எளிய முறையில் அப்ளை பண்ணுற ஒரு நோக்கத்தோட பிஎம் கிசான் மொபைல் ஆப் அப்படின்ற ஒரு ஆப் மூலயமா அவங்களுடைய ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷனை வச்சு ஈஸியாகவே எல்லாரும் அதை ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.